பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்கும் பொழுதே எப்படி ஒரு ஒரு கிரக அமைப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல சனி இருப்பது அருமை. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல குரு இருந்து 9ஆம் ஆ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது அருமை. ஸோ ராகு குருவால் பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல சனி இருப்பது, அதே சமயத்துல 4ஆம் இடத்துல கேது இருப்பதும் நல்ல அமைப்பு. ஸோ ஓரளவுக்கு கோச்சார அமைப்புல ஆண்டு கிரகம் நல்ல ஒரு அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்போ மாத கிரகங்கள் எப்படி இருக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலேயே இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், நல்ல பலனை கொடுப்பார். அதே சமயத்தில் ஆகஸ்ட் 21, அதாவது கடைசி 10 நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ முதல் 3 வாரங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு பண வரவு இருக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது. அதாவது இப்போ அந்த டைமில் நீங்கள் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணோம், பணம் எதிர்பார்க்குறீங்கன்னா முதல் 3 வீக்ஸில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கிரக அமைப்புகள் அருமையான அமைப்பு, லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு. சில பிரச்சனைகள் போன 2024, 23லாம் நீங்கள் செய்த உழைப்புக்கு செய்த இந்த மிகப்பெரிய சில நல்ல விஷயத்துக்கு ஏற்ற ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு மாதமாக, அதே சமயத்தில் காலமாக இந்த 2025 வருது. அதில் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு முக்கியமான பணவரவு வந்து ஒரு நல்ல விசேஷமாக நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா மிகப்பெரிய 2 சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் குருவும் 2ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம், நீங்கள் மனைவி மூலமாக வர வேண்டிய சொத்து, பூர்வீகத்திலிருந்து வரக்கூடியது, இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லப்படுகிற மூதானத்தியர் நம்மளுடைய பெற்றோர்கள் மூலமாக வருவது, கூட்டு தொழிலில் வரக்கூடிய லாபங்கள், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் வர்றது, அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெனிஃபிட்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பரிபூர்ணமாக பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது ராகு திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான விசேஷமான ஒரு பலன்கள் உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மாதத்தின் கடைசி 10 வாரம் தான் வந்து சுக்கிரன் பிரிஞ்சு 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அது ஓரளவுக்கு தந்தை, பூர்வீகம் அது மாதிரி விஷயத்தில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது சூரியன் 2ஆம் இடத்துல 17ஆம் தேதி வரைக்கும், அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல, சுக்கிரன் 21ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல, அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல, செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயே 5ஆம் இடத்துல இருப்பது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். ஸோ புதனும் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வரார், அது வரைக்கும் 3ஆம் இடத்துலேயே இருக்கிறார். ஸோ ஓரளவுக்கு கிரக அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருப்பதனால இந்த ஆகஸ்ட் மாதமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு